இது நான் டென்மார்க் ஆன்மீக பணிய செயலாளர் ஷான் கலைக்கிறன். டென்மார்க் நகரிலிருந்து நாங்கள் இந்த இடத்தில் தான் 32 வருடங்களுக்கு முன் மடி யாத்திரை ஆரம்பித்த நாங்கள். என்றால் இலங்கையில் போர் நீடித்த சமயம் உண்மையான சமாதானம் எங்களுக்கு மக்களுக்கு வேணும் என்ற அந்த கொள்கைக்காகத்தான் சமாதான திரியாத்திரை என்ற பெயரில் நாங்கள் இந்த யாத்திரை 1994 ஆண்டு ஆரம்பித்து நாங்கள் இந்த வருடத்துடன் மேலே 32 வருஷம். ஆனால் கொரோனா நிமித்தம் 2 வருடங்கள் செய்யவில்லை. அதனால் இதுக்கு 30வது வருடம் நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். மக்களுக்கு உண்மையான சமாதானம் வேண்டித்தான் இதை நடத்தி வருகின்றோம். இங்கு டென்மார்க் வாழும் அத்தனை கத்தோலிக்க மக்களும் இங்கு வந்து கூடுவார்கள். கத்தோலிக்க மக்களும் இல்லை, பிற இனத்தை சமைத்தவர்களும் இந்து மக்களும் வந்து கூடுவார்கள். இங்கு இன்றைக்கு 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படும். நமது வழிகாட்டி ரெஜினோல் மற்றும் விசேட பிரதிநிதி பிரான்சிலிருந்து வந்திருந்த ஹிலரி, வணக்கத்துக்குரிய ஹிலரி வெல்லம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களின் பங்களிப்புடன் இன்றைக்கு கொடியேற்றம் ஆரம்பிக்கும். 7 மணிக்கு வேசுவர் ஆரம்பமாகும். அதோட சுற்றுப்பிரகாரம் முழுவத்தி ஆராதனை, அது பிறகு திருப்பலி பூசை நற்கரணை இன்று நடைபெறும். நாளைக்கு எமது டென்மார்க்கில் இருக்கும் மேற்றாணியர் செஸ்லோ கோசோ அவர்கள் வந்து பங்கு அளிப்பார். அவருடைய தலைமையில் திருப்பலி பூசை மற்றும் திருச்சுவ பவனி நடைபெறும். நாளைக்கு அது வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. எனவே எல்லோரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த டென்மார்க் அமைப்பு சார்பாக உங்களுக்கு விடுக்கிறேன். நன்றி.